தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தேவஜனமே, தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிற அவருடைய வார்த்தை சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 143வது சங்கீதம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். இங்கே தாவீதுனுடைய சங்கீதத்தை நாம் பார்க்கிறோம். அவன் கேட்கிறான், ஆண்டவரே, அதிகாலையில் உம்முடைய கிருபையை கேட்க பண்ணுங்க. அதிகாலையில் உம்முடைய கிருபை என்னது என்பதை எனக்கு விளங்க செய்யுங்க. வேதத்தில் வாசிக்கும் பொழுது காலைதோறும் உம்முடைய கிருபை என்ன செய்கிறதா? புதிதாக இருக்கிறதா. அந்த காலையில் கர்த்தருடைய கிருபையை தேடுகிற ஒரு அனுபவம் உங்களுக்கு வரட்டுங்க. காலையில் அந்த புது கிருபை, அதிகாலையில் தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த கிருபை, அப்போ அந்த கிருபையினால் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவத்தை தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு தந்து நடத்துவாராக. அதிகாலையில் இன்னைக்கு நம்மளால் அதிகாலையில் எழும்ப முடியலை. இன்னைக்கு அநேகர் அதிகாலை என்று சொல்லி வரும்போது அதிகாலை 7, 8, 9 இல்லை, எழும்புங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா எழும்புங்க. 4 மணிக்கு எழும்புங்க, 5 மணிக்கு எழும்புங்க, அல்லது 6 மணிக்காவது எழுந்துருங்க. கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உங்கள் கிருபையை காண பண்ணுங்கப்பா. உங்கள் கிருபையை நான் பெற்றுக்கொள்ளணும். அந்த கிருபை என்ன? அதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியே எனக்கு காண்பி. அந்த கிருபையை கேட்க பண்ணிருங்க. அந்த கிருபையை நான் நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பீங்கப்பா. அந்த நாளுக்கு, இந்த நாளில் நான் எப்படி நடக்கணும், எங்கே நடக்கணும், எதில் நடக்கணும், எதை நம்பி நடக்கணும், யாரை நம்பி நடக்கணும், எனக்கு நீங்கள் காட்டுங்க. வசனம் சொல்லுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல. நீ நடக்க வேண்டிய வழியை காண்பிக்கிற கர்த்தர்ப்பா அவரு, உன்னை போதித்து நடத்துகிற கர்த்தர். அடுத்து அங்கே சொல்லப்படுகிறது, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை நான் உயர்த்தி வருகிறேனே, உம்மிடத்தில் நான் ஆத்துமாவை உயர்த்துகிறேனே. யார் இடத்துல ஆண்டவரை நான் போக முடியும்? கிருபையை கேட்க பண்ணுகிற தேவனிடத்துல மாத்திரம் தானே நான் வர முடியும். இன்னைக்கு ஆண்டவற்றை உயர்த்திருங்க. ஆண்டவரே, உங்களை நம்பி இருக்கிறேன், என் ஆத்மாவை உங்ககிட்ட உயர்த்துக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பீங்க. காலையில் உங்கள் கிருபை என் வாழ்க்கையில் புதிதாய் விளங்கட்டும், புதிதாய் விளங்கட்டும். நிச்சயமாய் சொல்லுகிறேன், கர்த்தருடைய கிருபை உங்கள் வாழ்க்கையில் புதிதாய் விளங்கும். நீ நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் காண்பார், நீ போக வேண்டிய பாதையை கர்த்தர் காண்பிப்பார், நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் செய்வதற்கு பலனை தருவார். பின்தொடர வேண்டியதான தண்டுகளை பின்தொடர்ந்து அதை திருப்பிக் கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் தருவார், ஆசீர்வாதமாய் நிறுத்துவார். கண்களை முடிச்சு ஜெபிப்போமா? நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிகாலையில் உடைய கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு தெரிவிப்பீராக. உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன் என்று சொல்லப்பட்டது போல கர்த்தருக்குள்ளே பலனடைய உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். தேவ பிள்ளையே, இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கும்போது நீ நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் உனக்கு காண்பிப்பார். அதிகாலையில் கர்த்தருடைய கிருபையை கேட்க பண்ணுவார். கிருபை உன் வாழ்க்கையில் புதிதாய் விளங்கும். தேவனிடத்தில் உன் ஆத்மாவை உயர்த்து, அவரை நம்பியிரு. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். God bless you. God bless you.